அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற கிரகம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும், அதாவது தோஷ அமைப்புகள் எல்லாத்தையும் ரெட்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிளானெட் தான் குரு. நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக பார்த்தீங்கன்னா கூட நம்ம பூமிக்கு எந்த விதமான கெட்ட கோள்களுடைய துகள்கள் வராத வண்ணமாக தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது குரு கிரகம் தான். ஏன் அது குரு கிரகம் சொல்கிறோம்? பெரிய உருவத்தில் பெரியதாக இருக்கக்கூடியது குருனுடைய அம்சம். அது கிட்டத்தட்ட 62 துணைக்கோள்களுக்கு மேலே நம்ம பூமிக்கு வரவிடாமல் அந்த ஈர்ப்பு சக்தியில் அது தாங்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஜாதகத்தில் செவ்வாயை சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு பூமிக்கு தம்பியாக இளைய சகோதரனாக சொல்லக்கூடியது. ஆனால் நமக்கு அண்ணன்னு சொன்னால் அது நம்ம குரு பிளானட்டை தான் சொல்லணும். ஒரு கோள் ஒரு ஜாதகத்தில் எப்படி வேணாலும் கெட்டு போயிருக்கலாம். அந்த கெட்டுப்போன தன்மை எல்லாத்தையும் ரெட்டிஃபை பண்ணக்கூடிய, திருப்பி அதனுடைய பவர்களை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னா அது குருவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு கோள் நீசமாக இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை. குருவோடு சேர்ந்தோ அல்லது குரு பார்வையில் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது. இதைத்தான் சுப நிலைமை அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகத்தில். நீசமாய் கோளும் வக்ரம் நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குரு எந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு நிச்சயமாக நீங்கள் பலன் சொல்லலாம். குறிப்பாக அந்த பாவகத்துக்கு, குருவோட ஸ்தானத்துக்கு திரிகோண பாவகத்தில் அமர்றதும் லக்னத்துக்கு திரிகோணத்தில் குரு அமர்றதும் மிகப்பெரிய யோகத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.